Good morning students. Plants and animal hormones அப்படின்ற லெசன் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீக்கில் நம்ம plant hormone பற்றி பார்த்தோம். In this session we shall discuss about the animal hormones. Now human endocrine glands அப்படின்றத elaboratedஆக பார்க்க போகிறோம். Endocrinology, the branch of biology which deals with the study of the endocrine glands and its physiology is known as the endocrinology. Thomas Edison is called as the father of endocrinology. Paley and Starling first coined the term hormone. Then they also discovered the secretin hormone. Then the glands are two types. Two types of glands are there. There is exocrine and one more is endocrine. Exocrine gland is otherwise called as duct gland. Their secretions are called enzymes. That means what? எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னா அதுக்கு பேர் நாளமுள்ள சுரப்பிகள் அப்படின்னும் அதனோட செக்ரீஷனுக்கு பேர் என்சைம்கள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் எண்டோக்ரைன் கிளாண்ட் ஆர் டக்ட்லெஸ் கிளாண்ட், அதனோட செக்ரீஷனுக்கு பேர் ஹார்மோன்ஸ். Why endocrine glands are called as ductless gland? They do not have any organ or pouch to store their secretion. That means what? அப்படின்னா இந்த ductless gland ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோனை டெம்பரவரியாக சேர்த்து வைக்கிறதுக்கு எந்த விதமான கிளான்ஸோ பைக்களோ இல்லை. அதனால் அதுக்கு பேர் நாளம் இல்லா சுரப்பிகள். They directly secrete their secretion. They directly mix their secretion with the blood. அதாவது இது டைரெக்டாக இந்த ஹார்மோனை பிளட்டில் வந்து என்ன பண்ணிடும், டிஃப்யூஸ் பண்ணிடும். அதனால் இதுக்கு பேர் டக்ட்லெஸ் கிளாண்ட். இதுக்கு ஒரு மீனிங் பாருங்கள். இப்போ லிவர் இருக்குது, லிவர் பைல் ஜூஸஸ் செக்ரேட் பண்ணுது. இது செக்ரேட் பண்ணக்கூடிய பைல் ஜூஸ் டெம்பரவரியாக கேல் பிளாடரில் ஸ்டோர் ஆகிருக்கும். whenever the food enter into the small intestine, இந்த பைல் டக்ட் அதை ரிலீஸ் பண்ணி சிஸ்டிக் டக்ட் மூலமாக அந்த பைல் ஜூஸை ரிலீஸ் பண்ணி ஃபுட்டோட வந்து என்ன பண்ணும், மிக்ஸ் ஆகும். எப்போ தேவையோ அப்போ வந்து என்ன பண்ணிக்கிறோம், அது கலந்துக்கிறோம். ஆனால் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆனோனையுமே டைரெக்டாக பிளட்டில் டிஃப்யூஸ் ஆகி டார்கெட் ரீஜியனுக்கு வந்து என்ன பண்ணிடும், போயிடும். ஹார்மோன்ஸை கெமிக்கல் மெசஞ்சர்னு சொல்கிறாங்க. ஹார்மோன்ஸ் ஆர் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் பிகாஸ் தே ஆக்ட் அஸ் த ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் and coenzyme to perform specific functions in their target organs. அதனோட டார்கெட் ஆர்கன்ஸ்க்கு போய் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன், மெட்டபாலிசம், க்ரோத், டெவலப்மெண்ட், ரீப்ரொடக்ஷன், இந்த மாதிரியான இம்பார்ட்டண்டான ரோலை ஹார்மோன்ஸ் வந்து ப்ளே பண்ணுது. வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எக்ஸோக்ரைன் as well as the endocrine? Already you know exocrine is a enzyme secreting glands. It otherwise called as the duct gland. Endocrine is the hormone secreting gland. It otherwise called as the ductless gland. Okay. Then next நம்மளோட பாடியில் எங்கெல்லாம் இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல் ஆஃப் யூ சி த பிக்சர். இங்கே ஒரு பிக்சர் வந்திருக்கு பாருங்கள். த்ரூ அவுட் ஹியூமன் பாடி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் ஹைப்போதலாமஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி யூனோ 4 பிரெயினோட லாஸ்ட் டிவிஷன் தான் என்னது, ஹைப்போதலாமஸ். நம்ம ப்ரீவியஸ் லெசனில் படிக்கும்போதே ஹைப்போதலாமஸ் இட்ஸ் த இன்டர்மீடியேட்டட் ஃபார்மட் பிட்வீன் தி எண்டோக்ரைன் அஸ் வெல் அஸ் த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி படித்தோம். இந்த பிரெயினில் இருந்து அதாவது ஹைப்போதலாமஸ்லேருந்து ஒரு நீல ஸ்டாக் வருது. ஸ்டாக்னால் குச்சி மாதிரி. அதில் பீன் ஷேப்பில் ஒரு கிளாண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, அட்டாச்சாக ஆயிருக்கு. தட் கிளாண்ட் இஸ் கால்ட் அஸ் த பிட்யூட்டரி கிளாண்ட். அந்த கிளாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஹெட் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா 2 ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளாண்ட் இருக்குது. ஒன்று பிட்யூட்டரி கிளாண்ட், இன்னொன்று பீனியல் கிளாண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்மளோட நெக் ரீஜியன். இந்த நெக் ரீஜியனில் பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் சைடு ஆஃப் த ட்ரெக்கியாவோட எய்தர் சைடில் 2 தைராய்டு கிளாண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்த தைராய்டு கிளாண்டோட எய்தர் சைடில் மேலே ஒரு கிளாண்ட், கீழே ஒரு கிளாண்ட், டோட்டலி அதாவது ஒவ்வொரு சைட்லேயும் 2. அப்போ டோட்டலி 4 பேராதைராய்டு கிளாண்ட்ஸு, 4 பேராதைராய்டு கிளாண்ட்ஸ் வந்து டோட்டலாக நம்மளோட நெக் ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ நெக்கை பொறுத்த வரைக்கும் 2 தைராய்டு கிளாண்டும் 4 பேராதைராய்டு கிளாண்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
நம்மளோட தொராசிக் ரீஜியன் மார்பு பகுதி. இதில் ஹார்ட்டுக்கு மேலே தைமஸ் கிளாண்ட் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளாண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து நம்மளோட அப்டாமினல் ரீஜியன் வயிற்றுப்பகுதி. வயிற்றுப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் பேங்க்ரியாஸ் இஸ் எ டியூவல் கிளாண்ட். அப்படின்னா 2 வேலைகளை செய்யுது. ஒன்று எக்ஸோகிரைன், இன்னொன்று வந்து என்னது எண்டோகிரைன். எக்ஸோனா நம்ம இப்போ தானே சொன்னோம் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு. இதில் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார்ட்டை அசினின்னு சொல்கிறோம். ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார்ட்டை ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், ஐசோலேட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேங்க்ரியாஸ் எண்டோகிரைன் கிளாண்டாகவும் ஆக்ட் பண்ணுது. அடுத்து பாருங்கள், கிட்னியோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கிட்னியோட மேலே ஒரு கிளாண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் கிளாண்ட் இஸ் கால்ட் அஸ் த அட்ரினல் கிளாண்ட். அந்த கிளாண்டுக்கு பேர் தான் என்னது, அட்ரினல் கிளாண்ட். இது கிட்னிக்கு மேலே ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால இதுக்கு பேர் சுப்ராரீனல் கிளாண்ட். இன் தமிழ் சிறுநீரக மேற்சுரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கிளாண்ட்ஸும் தட் மீன்ஸ் ஐசோலேட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் ஃபார் பேங்க்ரியாஸும் அட்ரினல் கிளாண்டும் நம்மளுடைய அப்டாமினல் ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்கள், ஸ்பெசிஃபிக்காக கொனாடல் ரீஜியன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கொனாடல்? ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இனப்பெருக்க ஆர்கனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கொனாடல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேல் அப்படின்னா டெஸ்டிஸ், ஓகேங்களா, மேல்னா டெஸ்டிஸ். இப்போ டெஸ்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து என்ன ஆகுது, செக்ரீட் ஆகுது. அது அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓவரீஸில் 3 டிஃப்ரெண்ட் ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ரிலாக்சின். இந்த 3 ஹார்மோன்ஸும் யூட்ரஸில் வந்து என்ன ஆகுது, செக்ரீட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் மூவ் டு தி பிட்யூட்டரி கிளாண்ட். Pituitary gland forms the major endocrine gland in most vertebrates. Majority of the vertebrates-ல pituitary gland தான் மேஜரான endocrine gland-ஆ செயல்படுது. It regulate and control other endocrine gland, then only it called as the master gland. என்ன அர்த்தம்னா, பிட்யூட்ரி கிளாண்டை மாஸ்டர் கிளாண்ட், தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஒய் அப்படின்னா, இட் கண்ட்ரோல் ரிமைனிங் ஹார்மோன் ப்ரொடியூசிங் கிளாண்ட். அதனால் பிட்யூட்ரி கிளாண்டை மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் த எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிட்யூட்ரி கிளாண்டில் பார்த்தீங்கன்னா 2 லோப்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லோப்ஸ்? இன் தமிழ் இட் கால்ட் அஸ் கதுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த சைடை தான் என்ன சொல்கிறாங்க, லோப்ஸ். சி த பிக்சர், இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிட்யூட்ரியில் 2 லோப்ஸ், 2 முடிச்சு மாதிரி தெரியுது. இதில் ஒன்று ஆன்டீரியர் லோப், ஒன் மோர் இஸ் த போஸ்டீரியர் லோப். ஆன்டீரியர் லோப் இஸ் கால்ட் அஸ் த அடினோஹைப்போஃபைசிஸ் and posterior lobe is called as the neurohypophysis. லோயர் ஸ்பீசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட்டட் லோப் அப்படின்னு ஒரு லோபு வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது இப்போ கேட்டில் வெரைட்டிலலாம் மெலனின் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ கால்நடைகளோட தோள்கள்லாம் ரொம்ப ரஃப்பாகவும் டார்க் கலராகவும் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த இன்டர்மீடியேட்டட் லோப் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. ஹையர் ஸ்பீசிஸான நமக்கு அது வந்து என்னது இல்லை, ஆப்சென்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆன்டீரியர் லோபான அடினோஹைப்போஃபைசிஸ் 6 மேஜர் ஹார்மோன்ஸை வந்து என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ணுது. அந்த ஹார்மோன்ஸை பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடினோஹைப்போஃபைசிஸ் இட்ஸ் செக்ரீட்டட் மேஜராக 6 ஹார்மோன்ஸை வந்து என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ணுது. ஃபஸ்ட்டு என்ன ஹார்மோன், அடினோஹைப்போஃபைசிஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆன்டீரியர் லோப் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, முன்கதுப்பு. இது முக்கியமாக 6 ஹார்மோனும் செக்ரேட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஹார்மோன் வந்து ஜிஹெச் அப்படின்னு மிஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், ஆர் எஸ்டிஹெச். ஜிஹெச் அப்படின்னா க்ரோத் ஹார்மோன், எஸ்டிஹெச் அப்படின்னா சொமட்டோட்ராபிக் ஹார்மோன். இன் தமிழ் வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன். சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னா என்னது, பாடி செல்ஸை சொமேட்டிக் செல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன் ஜிஹெச் ஆர் எஸ்டிஹெச். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, டிஎஸ்ஹெச், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தைராய்டு கிளாண்ட் இருக்கு இல்லையா, அதை ஸ்டிமுலேட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டிமுலேட்? தூண்டும். தைராய்டு கிளாண்டை தூண்டக்கூடிய ஹார்மோன். தேர்ட் ஒன் ஏசிடிஹெச், அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன். ஸ்டிமுலேஷன்னாலும் ட்ராபிக்னாலும் ஒன்று தான், ரெண்டுமே தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன்னா நம்ம கிட்னிக்கு மேலே அட்ரினல் கிளாண்ட் இருக்குது இல்லையா, அந்த அட்ரினல் கிளாண்டில் 2 டைப் இருக்குது, அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடுலா. நம்ம எப்படி கிட்னியில் பார்க்குறோம், அவுட்டர் லேயருக்கு பேர் கார்டெக்ஸ், இன்னர் லேயருக்கு பேர் மெடுலா. அந்த கார்டெக்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன். ஓகேங்களா.
அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து கொனடோட்ராபிக் ஹார்மோன். இந்த இடத்துல வந்து ஜி என்னது கொனடோட்ராபிக் ஹார்மோன் வந்து ஜிடிஹெச். ஓகேங்களா? இந்த கொனடோட்ராபிக் ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா, கொனாட்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்லியிருந்தேன் மிஸ்ஸு, இனப்பெருக்க உறுப்புகளை தூண்டும் ஹார்மோன். தட் இஸ் கால்ட் அஸ் த கொனடோட்ராபிக். இதில் 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், செகண்ட் ஒன் லியூட்டினைசிங் ஹார்மோன், தேர்ட் ஒன் ப்ரோலாக்டின். இப்போ ஃபஸ்ட்டு ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் அப்படின்னா, இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போத் மேல் அஸ் வெல் அஸ் த ஃபீமேல். இந்த ஃபாலிகுல் அப்படின்னா முட்டை, இட் ஃபார் ஃபீமேல்ஸ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போத் மேல் அஸ் வெல் அஸ் த ஃபீமேல். மேலில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிஸோட டெவலப்மெண்ட்டுக்கு காரணமாக இருக்குது மேலில். அட் த சேம் டைம் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஒவேரியன் ஃபாலிகுல்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து லியூட்டினைசிங் ஹார்மோன். இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் இட் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் போத் மேல் அஸ் வெல் அஸ் த ஃபீமேல். மேலில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிஸில் லைடிக் செல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான செல் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. லைடிக் செல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. தட் செல் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் ஹார்மோனல் செக்ரேஷன். இந்த லைடிக் செல்லை டெஸ்டிஸில் ஸ்டிமுலேட் பண்ணி டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்து என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ணுது. அட் த சேம் டைம் அதே மாதிரி ஃபீமேலில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ப்ரெக்னென்சி டைமில் கார்பஸ் லியூட்டியம் ஃபார்மேஷனுக்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. இங்கே வந்து ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற மேஜர் ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறதுக்கு இது ஸ்டிமுலேஷன் ரோலை ப்ளே பண்ணுது. இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் மிஸ்ஸு, இந்த ஃபோர்த் ஒன் பாருங்களேன், இது ஜிடிஹெச் கொனடோட்ராபிக் ஹார்மோன். ஓகேங்களா? இதில் 3 ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலிக்கல், செகண்ட் ஒன் லியூட்டினைசிங், தேர்ட் ஒன் பிஆர்எல். இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மேலுக்கும் சொன்னேன், ஃபீமேலுக்கும் சொன்னேன். அங்கே டெஸ்டிஸ் ஓவரிக்கு. அடுத்து லியூட்டினைசிங் ஹார்மோன் மேலில் வந்து லைடிக் செல்லை ஸ்டிமுலேட் பண்ணி டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்ற ஆர் ஆண்ட்ரோஜன்ஸ் கூட சொல்லலாம், அந்த ஹார்மோனோட ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபீமேல்ஸில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரேட் பண்ண வச்சு மென்ஸ்ட்ரல் சைக்கிளையும் ப்ரெக்னென்சியும் என்ன பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோலாக்டின். ஆஃப்டர் த சைல்ட் பர்த், குழந்தை பிறந்த பிறகு இது மேமே அப்படின்னா என்ன அர்த்தம், பால் சுரப்பிகளை தூண்டி என்ன பண்ணுது, மில்கை செக்ரேட் பண்ண வைக்குது. இந்த முக்கியமான ரோலை எது வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னா இந்த ப்ரோலாக்டின் அப்படின்ற ஹார்மோன். இப்போ இந்த மேஜராக இந்த 6 ஹார்மோன்ஸ்னால் இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஜிடிஹெச், அது ஜி, இந்த ஜிடிஹெச்ன்றது மெயின் ஹெட்டிங். இப்போ மேலே பார்த்தா ஜிஹெச், டிஎஸ்ஹெச், ஏசிடிஹெச், எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், பிஆர்எல். இந்த 6 ஹார்மோன்ஸையும் இந்த அடினோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்ற ஆன்டீரியர் லோப் வந்து என்ன பண்ணுது, செக்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூரோ ஹைப்போஃபைசிஸ்னால் போஸ்டீரியர் லோப், பின் கதுப்பு. இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பின் கதுப்பு. இது மேஜராக 2 ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது, ஏடிஹெச் ஆர் வேசோபிரிசின். ஏடிஹெச் மீன்ஸ் வாட்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். இட் அதர்வைஸ் கால்ட் அஸ் த வேசோபிரிசின் அண்டு ஆக்சிட்டோசின். சரிங்களா? இந்த வேசோபிரிசின் ஏடிஹெச் அப்படின்றது என்னென்னா, இப்போ பேசிக்காக நமக்கு வந்து நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் தெரியும். இட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த கிட்னி. நம்ம 9th ஸ்டாண்டர்டில் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அபோமென்ஸ் கேப்சியூல், ப்ராக்சிமல் கன்வலட்டர் டியூபிள், டிஸ்டல் இப்பெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா. இதில் இந்த பிசிடி ப்ராக்சிமல் கன்வலட்டர் டியூபிளில் என்ன பண்ணுது, இந்த ஏடிஹெச் ஆர் வேசோபிரிசின் அப்படின்ற ஹார்மோன் வந்து என்ன ஆகுது, செக்ரீட் ஆகுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸஸாக போகக்கூடிய வாட்டரை ரீஅப்சர்வ் பண்ணி அகைன் வந்து என்ன பண்ணுது, நம்ம பாடிக்குள்ளேயே அனுப்புது. சப்போஸ் இந்த ஹார்மோன் டெஃபிஷியன்சி ஆயிடுச்சுன்னா, இந்த ஏடிஹெச் செக்ரீட் ஆகலைன்னா நம்ம ஃபில்டர் பண்ணக்கூடிய வாண்டட் வாட்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிடும், யூரின் வழியாக வந்து என்ன பண்ணிடும், வெளியில் போயிடும். இதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினை எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். இந்த சிச்சுவேஷனை தான் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட சிம்டம் பாலியூரியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்க்ரீசிங் இன் யூரின் அவுட்புட். டெஃபிஷியன்சி ஆஃப் த ஏடிஹெச் லீட்ஸ் டு டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். ஏடிஹெச் மறுபடியும் தண்ணியை ரீஅப்சர்வ் பண்ணி உரியலைன்னா நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீர் யூரின் வழியாக வந்து என்ன பண்ணிடும், வெளியில் போகும். அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினை எக்ஸ்பெல் பண்ணுவோம். அந்த சிம்டம் தான் பாலியூரியா. இது ஏடிஹெச்சோட டெஃபிஷியன்சினால் வருது. அந்த டிசீஸ்க்கு பேர் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிட்டோசின். ஆக்சிட்டோசின் அப்படின்றது என்னென்னா, அட் த டைம் ஆஃப் த சைல்ட் பர்த், குழந்தை பிறக்க போது ஃபீமேலோட பெல்விக் கர்டில் நெக்லெக்ட் பண்ணி யூட்ரஸை இலக வச்சு 2 இடுப்பு எலும்புகளையும் விலக்கி கொடுக்கறதுனால சைல்ட் பர்த் வந்து என்ன ஆகுது,
பண்ணுறது ஈஸியாகுது. அதனால் இது ரேப்பிட் பர்த் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். ஒன் மோர், குழந்தை பிறந்த பிறகு பிஆர்எல் ப்ரோலாக்டினோடு சேர்ந்து மில்க் எஜாக்குலேஷனையும் என்ன பண்ணுது, ஃபேசிலேட் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இத்தனை ஹார்மோன்ஸை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஜிஹெச் ஆர் எஸ்டிஹெச்சை பற்றி இப்போ எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்கள். growth ஹார்மோன் இட் அதர்வைஸ் கால்ட் as the somatotropic ஹார்மோன் அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன். இப்போ நம்ம பாடியில் வந்து சொமேட்டிக் செல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ஹார்மோன் வந்து ப்ராப்பராக செக்ரீட் ஆகலை அப்படின்னா இதனோட டிஃபிஷியன்சினால் நிறைய டிசீசஸ் வரும். இப்போ பேசிக்காக ஒரு ஹார்மோன் இருந்தது அப்படின்னா கரெக்டான குவான்டிட்டி வந்து என்ன ஆகணும், செக்ரீட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹார்மோன் 2% செக்ரீட் ஆகணும்னா கரெக்டாக 2% செக்ரீட் ஆகணும். 2 தாண்டி வந்து 3யும் செக்ரீட் ஆகக்கூடாது, இல்லை 1ம் செக்ரீட் ஆகக்கூடாது. 3 செக்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஹைப்பர் செக்ரீஷன். இதே இது வந்து 1 செக்ரீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஹைப்போ செக்ரீஷன். ஹைப்பராக செக்ரீட் ஆனாலும் டிசீசஸை காஸ் பண்ணும், ஹைப்போவாக செக்ரீட் ஆனாலும் டிசீசஸை காஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த growth ஹார்மோனோட டெஃபிஷியன்சினால், குறைவான சுரப்புனால, ஹைப்போ செக்ரீஷன்னால் ஹியூமன் பீயிங்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டார்ஃபிசம், குள்ளத்தன்மை அப்படின்ற ஒரு நோய் வந்து என்ன பண்ணுது, வருது. நோயின்னு சொல்லக்கூடாது, ஒரு டிஸார்டர். அது வந்து என்ன பண்ணுது, காஸ் ஆகுது. இது வந்து நம்மளுடைய க்ரோத்தை வந்து என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம். ஒரு பர்சன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஷார்ட்டடாக இருக்காங்க. தட் மீன்ஸ் நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸ் வந்து 5 to 6 feet இருப்பாங்க. இந்த பர்சன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக, மேக்ஸிமம் ஹைட் வந்து 4 feet தான் இருக்காங்க. மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்ஃபிசம், த டெஃபிஷியன்சி ஆஃப் growth ஹார்மோன், ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் வந்து ஸ்டண்டர்ட் growth, வளர்ச்சியை தடை செய்கிறது. தேர்ட் பாயிண்ட், டிலேடு ஸ்கெலிட்டல் growth, நம்மளுடைய லிம்ஸ், கால், கை இதெல்லாம் அதனோட வளர்ச்சியை வந்து என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். அடுத்து ஹைட் வந்து 4 feet விட கம்மியாக இருப்பாங்க. மென்டல் டிசபிலிட்டி, மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கும். செக்ஸுவல் மெச்சூரிட்டியும் ப்ராப்பராக அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது, அட்டன் பண்ண முடியாது. இதெல்லாம் டெஃபிஷியன்சினா பற்றாக்குறையினால், growth ஹார்மோனோட பற்றாக்குறையினால் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வரக்கூடிய நோய் தான் டார்ஃபிசம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜைஜாண்டிசம். நெக்ஸ்ட்டு ஸ்லைட் பாருங்கள், ஜைஜாண்டிசம். ஜைஜாண்டிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸசிவ் செக்ரீஷன். ஹைப்பர் அப்படின்னா அதிகமான அளவு growth ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஓவராக growth ஆகுறது. பார்த்தா ஸ்டண்டர்ட் growth, குள்ளமாக இருக்கிறது, இப்போ பார்த்தா அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணிடுறது, வளர்ந்துடுறது. தட் இஸ் கால்ட் அஸ் த என்னது, ஜைஜாண்டிசம். இது வந்து என்ன ஆகுது, ஆல் பாடி டிஷ்யூ, உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுறது, என்லார்ஜ் ஆயிடுறது. இந்த பர்சன் வந்து அப் டு 8 feet காட்டிலும் தாண்டி வந்து என்ன பண்ணுவாங்க, வளருவாங்க. இது வந்து எக்ஸசிவ் growth ஹார்மோனால் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வரக்கூடியது ஜைஜாண்டிசம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்ரோமிக்கலி. இப்போ வந்து இந்த ஜைஜாண்டிசமும் டார்ஃபிசமும் பார்த்தீங்கன்னா யங் ஸ்டேஜில் வந்து என்ன ஆகுது, அஃபெக்ட் பண்ணுது. ஓவராகவோ குறைவாகவோ சுரக்கிறதுனால வருது. இதெல்லாம் தாண்டி அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இந்த growth ஹார்மோனோட டிஃபெக்ட்ஸ்னால் வரக்கூடிய நோய் தான் வந்து என்னது, அக்ரோமிக்கலி. எக்ஸசிவ் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன், அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக growth ஹார்மோன் செக்ரீட் ஆயிடுச்சுன்னா என்னாகும், வரக்கூடிய நோய்க்கு பேர் தான் என்னது, அக்ரோமிக்கலி. அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹெட் ரீஜன் பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். அவங்களுடைய தாடைகள், முக அமைப்பு இதெல்லாம் என்ன பண்ணுது, அப்நார்மலாக வித்தியாசமாக இருக்குது. ஹெட்டு, ஃபேஸு, ஹேண்ட் அண்ட் ஃபீட்ஸ் இதில் எல்லாம் வந்து என்னாகும், அளவுக்கு அதிகமாக மசில்ஸ் வந்து என்ன ஆகும், ஸ்டாக்னன்ட் ஆகும். அவங்க எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் பார்க்கும்போது ஐ கீழெல்லாம் பாருங்கள், ஐ ஒடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணெல்லாம் கீழே வீங்கி போய் ஒரு மாதிரி அதிகமான சதைப்பற்றுடன் வந்து என்ன பண்ணுறாங்க, கை கால் முகத்தோடு வந்து என்ன பண்ணுறாங்க, காணப்படுறாங்க. இது அடல்ட் ஸ்டேஜில் growth ஹார்மோனோட டிஃபெக்ட்ஸ்னால் வந்து என்ன பண்ணுது, வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், growth ஹார்மோனோட ஓவர் அஸ் வெல் அஸ் த லோ செக்ரீஷனால் சில்ட்ரன்ஸ்க்கு ஜைஜாண்டிசமும் என்னது டார்ஃபிசம் அப்படின்ற 2 டிஸார்டர்ஸ் வருதுன்னு, அடல்ட் ஸ்டேஜில் அக்ரோமிக்கலி அப்படின்ற டிஸார்டர் வருதுன்னு சொல்லி பார்த்தோம். இது ஃபஸ்ட்டு அடினோ ஹைபோஃபைசிஸ் ஹார்மோன். செகண்ட் வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஆமாவா, அது தைராக்சின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்குது. இந்த தைராய்டு கிளாண்ட் பற்றி எலாபரேட்டடாக நம்ம நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.